ஓமகதீசாய நம, ஓமகதீசாய நம, ஓமகதீசாய நம. அப்போதுதான் இந்த சங்கம், இந்த அகத்திய சனமாக ஓங்காரக்கூட்டு உயர்ந்த இடம். தொண்டர்கள் தலையிலிருந்து இருக்கிறார்கள். என்ன காரணம்னா, தலைமை உயர்ந்த தலைமை. தலைமை எதுன்னு கேட்டால், ஆசான் ஞான பண்டிதனால் அல்லது திருமூல தேவனால் அகத்தீஸ்வரா ராமலிங்க சாமியால் நடத்தப்படுகின்ற சங்கம் இது. ஆகவே கட்டணம் உயர்ந்த அளவுக்கு சங்கம் உயர்ந்திருக்கு. கட்டணம் தலை முந்து நிற்குது, தொண்டர்கள் தலை முந்து இருக்கிறார்கள். நாங்கள் உயர்ந்தவர்கள். ஓங்காரக்குடி உயர்ந்த குடில். என்ன பொருளாதாரத்தை விரும்பாத குடில். எங்கள் மனமாகி இல்லை இந்த குடும்ப குடிலில். அங்கே ஜாதி வெறியில் என்ன இந்த ஜாதி தான் இருக்க வேண்டும், மற்ற வெளியே போன்னு சொல்லவே மாட்டாங்க. எல்லோரும் வாருங்கள், எல்லோரும் வாருங்கள், பசியாருங்கள், எல்லோருக்கும் இங்கே இடம் உண்டு. அந்த உணர்வு, அந்த பண்புகள் தந்தது ஆசான் அகத்தீசனால். இல்லை என்றால் குறிப்பிட்ட மக்கள் தான் இருக்க வேண்டாம், வெளியே தள்ளணும். தொண்டை மதிக்கக்கூடிய அறிவு தந்தது ஆசான் அகத்தீசன். ஒரு தொண்டனை மதித்து நடக்க வேண்டிய அறிவு தந்தது ஆசான் அகத்தீசன். ஓங்காரக்குடியில் உயர்ந்த குடியில் பொருள்பட்டு இல்லாத குடியில். ஓங்காரக்குடியில் உயர்ந்த குடியில் அங்கே பெண்மாகி இல்லை. ஓங்காரக்குடியில் உயர்ந்த குடியில் அங்கே ஜாதி விதிவேசம் இல்லை. ஓங்காரக்குடி உயர்ந்த குடியில் அங்கே தொண்டை மதிக்கக்கூடிய பண்புள்ள மக்கள். ஓங்காரக்குடி உயர்ந்த குடியில் வைராக்கியம் உள்ள குடியில். அங்கே இருக்கிற தொண்டர்லாம் ஒருத்தருக்கு அவங்க கடமை செஞ்சிட்டு இருக்காங்க. இங்கே நிறைய பெண்கள் இருக்கிறார்கள். யாரும் இல்லை, அல்ல இருக்கிறார்கள். அவரவர்கள் கடமை செய்கிறார்கள். அங்கே பிரச்சனை வராது. ஆசானை கேட்க வேண்டும், எந்த காரணத்தை முன்னிட்டும் இந்த சங்கத்துக்கு கெட்ட பேர் வராதிருக்கு அருள் செய்ய வேண்டும். அவங்க இருக்கட்டும், எனக்கு கெட்ட பேர் வராதிருக்கு நீ அருள் செய்ய வேண்டும். உன் திருவள் துணை இல்லை என்றால் முன் செய்த வினை காரணமாக எனக்கு கெட்ட பேர் வரலாம். அவை கீர்த்தி மரணம் சொல்லிட்டான். கெட்ட பேர் வந்தால் மரணத்தை கொண்டு விட்டுரும். அதாவது பரிகாச பசங்க சாதாரண ஒரு போட்டா மதிக்கத்தாக தான் கேள்வி கண்டல் செய்ய ஆரம்பிச்சிருவான். இந்த சங்கத்தில் உள்ளவர்கள் ஆசான் நல்லவர். பரிகாச பசங்கள் இருக்க முடியாது இங்கே. அப்படின்னா கேள்வி கண்டல் செய்யறவங்க இருக்க மாட்டான். பண்புள்ள மக்கள் இருப்பார்கள். சரி, பண்புள்ள மக்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் இந்த குடியில்? என்ன? ஆசான் நல்லவர், நம்ம மதிக்கக்கூடியவர், தகுதியுள்ள சங்கம். இது தகுதியுள்ள கொள்கை கடைபிடிக்கின்ற சங்கம். இந்த சங்கம் அன்னதானம் செய்து ஏழையில் நமக்கு திருமணம் செய்து வைக்குது. ஒரு குறிப்பிட்ட ஜாதியும் தான் இருக்கணும் இல்லை, எல்லா மக்கள்கிட்டையும் அன்பு காட்டுறாங்க. எல்லா ஜாதியும் இருக்கு இங்கே. அங்கே ஜாதி விஷயம் இல்லை. எல்லாம் கடவுளாக பார்க்கக்கூடிய அறிவு. இது யார் கொடுத்ததுன்னா, எனதாசான் ராமலிங்க சாமி கொடுத்தது. அதாசான் திருமல தேவன் கொடுத்தது. ஞானிகளோட ஆட்சி இருப்பதால் தான் இங்கே தொண்டர்கள் அவரவர்கள் முடிந்ததை செய்கிறார்கள். இரவு பகல் செய்கிறார்கள். முடிந்ததை செய்து ஆட்சி பெறுகிறார்கள். மற்ற இடத்தில் அப்படி இருக்க முடியுமா? இருக்க முடியாது. ஒன்று பொருள் வரியனா இருப்பான், ஒன்று காம வரியனா இருப்பான், ஜாதி வரியனா இருப்பான். இந்த சங்கத்தில் எவ்வளவு ஆட்சி பெறலாம், முடிந்ததை செய்யலாம். பொருள் இருந்தால் பொருளும் கொடுக்கலாம். ஆகவே இந்த இது போன்ற சங்கம் அமைவது திருவள் துணையால், புண்ணியத்தால் அமைந்திருக்கு இந்த சங்கம்.